ஒரு ஊர்ல ஒரு பெரிய பணக்காரரு. இந்த பணக்காரருக்கு ரொம்ப 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 அழகான ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு நல்ல பொண்ணு, நல்லா படிச்ச பொண்ணு. ஆனா அந்த பொண்ணு மேல பல பேருக்கு விருப்பம் இருந்தாலும் கூட அந்த பெண்ணுக்கு ஒருத்தர் மேல ரொம்ப விருப்பம் இருந்துச்சு. ஆனா அப்பாக்காரருக்கு இந்த பையனை கூப்பிட்டு வந்து விசாரிச்சு பார்த்தாரு, பேசி பார்த்தாரு. அவன் கொஞ்சம் நல்ல பையனா தான் தெரிஞ்சான். ஆனா சாமர்த்தியம் இருக்கா அப்படின்னு சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணாரு. அந்த பையனுக்கு ஒரு போட்டி வச்சாரு. என்ன போட்டின்னா, என் வீட்டில் நிறைய காளை மாடுகள் இருக்கு. மாடுகளை வரிசையா நான் அவிழ்த்து விடுறேன். அதுல அந்த மாட்டினுடைய வாலை நீ தொட்டுட்டாலே போதும், உன் வீரத்தை நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னாரு. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா வேணான்னு சொன்னாலும் அவமரியாதையா போயிடும். சரி, களத்துல இறங்கி பார்த்துருவோம் அப்படின்னு சரின்ட்டான். முதல் மாடு வேகமா வருது. பார்த்தா அந்த மாடு உடம்பு முழுக்க ஒரே சேரும் சகதியும் மண்ணும் அழுக்குமா. பார்த்தாலே அருவருப்பா இருந்துச்சு. இவன் யோசிச்சான், ஐய இவ்வளவு அருவருப்பா இருக்குது, இந்த மாட்டோட வாழை போய் நம்ம தொடர்றதாவது, அதனால இந்த மாட்டை விட்டுருவோம். அடுத்து ரெண்டாவது மாடு பார்த்தா அவ்வளோ பெரிய மாடு, பாகுபலி படத்துல வரும் பாருங்க, அவ்வளோ பெரிய மாடு. பார்த்தோன்னே மிரண்டு போற மாதிரி அப்படியே பெருசா ஆக்ரோஷமா புசு புசுன்னு மூச்சு விட்டுட்டு அது தவ்வி குதிச்சு வர்றதை பார்த்த உடனே நம்ம ஆளுக்கு அப்படியே உள்ள உதறல் வந்துருச்சு. இப்ப மூணாவது மாடு பார்த்தாலே எலும்புந்தோலுமா பரிதாபமா இருந்துச்சு. யாரு? நம்ம மாப்பிள்ளை யோசிக்கிறாரு அப்பதான், பரவாயில்ல, நம்ம போய் ஜெயிக்கிறதுக்காகவே இப்படி ஒரு மாடு வந்திருக்கு, இதோட வாழை தொட்டுறது. நம்ம இங்கிருந்து திரும்ப இந்த சுத்திக்கிட்டு போய் மாட்டு வாழை தொடுறதுக்கு உள்ள பின்னாடி பக்கம் போனா மாட்டுக்கு வாழே இல்லை. இந்த பணக்காரர் அங்கிருந்து சொன்னாராம், மாட்டுலயே நீ ஜெயிச்சிருந்திருக்கலாம், ஆனா ரொம்ப யோசிச்சு உன் வாய்ப்பை விட்ட, ரெண்டாவது தடவை பயந்து போய் வாய்ப்பை விட்ட, இப்போ உனக்கு வாகா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அதை பின்னாடி போய் பார்த்த, அங்க வாளே இல்லை. இப்படித்தான் வாழ்க்கையில பல சமயங்கள்ல அஜாக்கிரதையா இருந்துட்டு வாய்ப்பை நழுவ விட்டுருவாங்க. நீ என்னதான் படிச்சிருக்கலாம், நல்லா பையனா இருந்தாலும் கூட இந்த சாமர்த்தியம் இல்லாதவனுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அவனை திருப்பி அனுப்பிட்டாரு.